எண் 12 4ஆம் வகுப்பு A1 ஏ யாஸ்ரீ. தங்கத்தமிழே, தர்ணி புகழ் செம்மொழியே, தெண்டல் தேரேற்றி உன்னை அழைத்து வரும் தேவர் குலம் சேர்ந்து வந்து வாழ்த்துரைக்கும் மின்னல் அழகே, மிளிகின்ற மென் தமிழே, கண்ணல் கருமாய் காதில் இனிக்கின்ற கவிதைகள் பல கோடி தந்தாய் வாழ்த்து. தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கும் என் தாய்மொழியான தமிழுக்கும் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஏ யாஸ்ரீ. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மூத்தோர் சொல்லமிடம். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் பல சூழ்நிலை சந்திக்க வேண்டி உள்ளது. நற்சூழலை நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் சிறிது கடின காலங்களில் நமக்கு மூத்தோரின் உதவியும் அறிகுறியும் தேவைப்படுகிறது. அவர்களும் நம்மை போன்று சிறு வயதில் கடந்து வந்தவர்கள் தாமே. இக்கால குழந்தைகளுக்கு அறிவுரை என்றாலே பிடிக்காது. ஆனால் அவர்கள் கூறுவது நம் நலனுக்காக தானே. நம்மை விட அவர்களுக்கு அனுபவம் அதிகம். நாம் எதிர்கொண்ட அனைத்து சூழ்நிலையும் மூத்தோர் நன்கறிவர். அவர்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வழிகளையும் அறிவர். அவதம் நல்லுரைகளை கடைபிடித்தாலே நம் வாழ்க்கையில் முன்னேறலாம். எது சரி எது தவறு என்பதையும் மூத்தோர் நமக்கு விளக்குவார். அதனால்தான் தான் மூத்தோர் தன் பிள்ளைகளுக்கு நற்கதைகளை கூறி வளர்ப்பார். தன் வாழ்க்கை சிறக்க பெரிதும் வழிகாட்டுவார். நான் பிறப்பதற்கு முன் அனைத்தையும் அறிந்திருக்க மாட்டோம். நாம் சிறு வயதிலிருந்து மேம்படுத்தியது அவர்தம் சொல்தானே. நமக்கு சாப்பிட, விளையாட, நடக்க, ஓட இவ்வாறான அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் நம் மூத்தோர் தான். நாம் உலகை அறிவதற்கு முன் நமக்கு கற்றுக் கொடுத்த மூத்தோர் சொற்களை கேட்டு அவ்வாறாகவே செயல்படுகின்றோம். ஆனால் வளர்ந்ததும் அவர்தம் நல்லுரைகள் நமக்கு கசக்கின்றனவா? அவர்கள் கூறுவதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் கூறுவதில் தவறேதும் இல்லை என்பதை உணரும். மூத்தோர் சிறு வயதில் நாம் அனுபவித்த கஷ்டங்களை நாம் நிகழக்கூடாது என்று நன்னோக்கிலே கூறுகிறார்கள். அவர்கள் சொல்லை பின்பற்றி முயலுவோமாக. தாத்தா பாட்டி பார்த்ததுடன் வணக்கம் சொல்லணும். தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும். நன்றி, வணக்கம்.